ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜாஸ்மின் மதியழகன். இது பிக் பாஸ் ரிவ்யூ டைம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று எபிசோட்ல நடந்த அது விமன் கார்டு அப்படின்ற ஒரு மேட்டர் பத்தி தான் நம்ம பேச போறோம். திவாகர் மற்றும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சண்டை வருது. அந்த இடத்துல திவாகர் ஏதோ பேச போய் வேகமா கெமி எந்திரிச்சு நின்று என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்க, என் வயிற்ற பார்த்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. கெமி, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க கெமி? ஏன் ஒரு விமன் கார்டு யூஸ் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையவே அழிக்க பார்த்த பிக் பாஸ் சீசன் நாங்கெல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். நீங்க சொன்ன விஷயம் வெளியில எப்படி கன்வே ஆகுன்றத ஆதிரை ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருந்தாங்க. நீ சொன்ன விதம் ரொம்ப தவறுன்றத ஆதிரி தெளிவா புரிய வச்சிருந்தாங்க. நீ சொன்ன விஷயம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம், இது வெளியே அப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. கெமி விமன் கார்டு பிளே பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா அப்படின்றது ரொம்ப தப்புங்க. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த பிரச்சனைன்னு ஓடி வர இந்த எஃப்ஜே எங்க, அப்புறம் பிரவீன், இவனுங்கெல்லாம் எங்க போனீங்கப்பா, வெட்டிடுவேன் குத்திடுவேன் இந்த பேசினாங்கல்ல இந்த ஃப்ரெட்ரிக் ஜான்ன்ற அந்த எஃப்ஜே பேசுனீங்களப்பா. நேற்று ஒரு ஆண் மேல சம்மந்தமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டு கூட இல்ல, அதை அப்படியே மேனிபுலேட் பண்ணி அதை மாத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. எஃப்ஜே நீங்க என்ன புடுங்கிக்கிட்டு இருந்தீங்களா அந்த இடத்துல? இல்ல எனக்கு புரியலையே. ஒரு ஆண் மேல ஒரு பெண் தவறான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அத சக ஒரு நண்பரா இல்ல ஒரு ஆணாவோ அதை எதிர்த்து நீங்க அந்த இடத்துல பேசிருக்கணும். திவாகர் மேல தப்பே கிடையாது. அவங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, அது அப்படி இப்படிங்கிறாரு. நீங்க வயிற்ற பார்த்து பேசுங்க. கெமி, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க கெமி? கெமி, நீங்க என்ன மாதிரி கேரக்டர் கெமி? எனக்கு கெமிய பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு உள்ள வரும்போது அந்த பொண்ணை எனக்கு அவ்வளவு பிடிச்சது. ஏன்னா சச்சு அந்த கேர்லி ஹேர் எனக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு, அதனாலே பிடிக்குது. பட் கேரக்டர் வைஸ் வெரி 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 பேட். கெமி, இதை மாத்திக்கோங்க கெமி, இது ரொம்ப தப்பான விஷயம். இந்த விமன் கார்டு பிளே பண்றது பிக் பாஸ்ல இது நடக்குது, செகண்ட் டைம் நடக்குது. மக்களே எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க, இது ரொம்ப தப்பான விஷயம். கெமிக்கு இந்த வார விஜயஸ் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாருன்றது எனக்கு தெரியல. ஆதிரை ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஆதிரை ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க, நீ சொன்னது இப்படி வெளியில ப்ரொஜெக்ஷன் ஆகாது. இந்த இடத்துல ரம்யா சோ கிட்ட கேக்குற கேள்வி ஒண்ணுதான், ஏன் உங்களுக்கு திருநங்கைகளை பத்தி எந்த புரிதலுமே இல்லையா? உங்களுக்கு ஏதோ புதுசா திருநங்கைய பாக்குற மாதிரியும் புதுசா திருநங்கைகளுடைய கியூரியாசிட்டியை கேட்கிற மாதிரியும் சொல்லி நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது. நீங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியில உங்களுடைய மேடையை சக திருநங்கையாக ஒரு திருநங்கை கூட தான் பகிர்ந்திருக்கீங்க. பேர் சொல்லலாம், திருநங்கை சூர்யா குட்டி. பர்சனலா தெரியாதுன்னா கூட அவங்க ஒரு திருநங்கையுடைய சர்ஜரி இதுதான், அறுவை சிகிச்சை சாரி அவங்களுடைய வலிவேதனைகள் இதுதான், அவங்களுக்கு இந்த விஷயங்களை கேட்டா பிடிக்காது, பையனா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க ஏதா இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டா பிடிக்காதுன்றது உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஒரு திருநங்கை இத பத்தி உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. காலங்காலமா மீடியால உட்காந்துட்டு நாங்க கத்திக்கிட்டு தான் இருந்திருக்கோம். அப்சரா கிட்ட உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற எந்த கேள்விகளுமே இல்லையா? அவளுடைய சாதனைகளை பற்றி கேட்டிருக்கலாம், அவளுடைய ஸ்கின் கேரை பத்தி கேட்டிருக்கலாம், அவ மாடலிங் துறையில எப்படி மேல வந்தான்றதை கேட்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருந்தாலும் புதுசா ஒரு திருநங்கைய பார்க்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, பையன் மாதிரி எப்படி இருந்தீங்க, இதெல்லாம் சச்ச இர்ரெஸ்பான்சிபிள் கேள்விகளா இருக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு திருநங்கையுடைய இறந்த காலத்தை யாருமே பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு திருநங்கையுடைய பழக்க வழக்கம் உங்ககிட்ட இருந்திருக்கு, நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்கீங்க, நல்ல தோழிகளா இருந்திருக்கீங்க. நீங்க எந்த வகையில இப்படி ஒரு கேள்வியை பிக் பாஸ் வீட்ல நீங்க கேட்கலாம், இது தப்பு இல்ல. அப்சரா ரொம்ப ட்ரை பண்றாங்க, இந்த கான்வர்சேஷனே கட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அவங்க தலகாணி எடுத்து வைக்கிறாங்க, மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த டாபிக்கே டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனா திரும்ப திரும்ப ரம்யா ஜோ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரம்யா ஜோ, இது ரொம்ப தப்பான விஷயம், நடிக்காதீங்க. புதுசா ஒரு திருநங்கை கூட பழகுற மாதிரி நடிக்காதீங்க. உங்களுக்கு மொத்த திருநங்கைகளுடைய ஹிஸ்டரியும் தெரியும், தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறது? நீங்க அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீங்க பக்கா டிரான்ஸ்போபிக்கான ஒரு பர்சனாமே. இது ரொம்ப தப்பு ரம்யா ஜோ, மாத்திக்கோங்க, இது நல்லதுக்கு இல்ல. இது பொதுமக்களும் சேர்த்துதான். ஒரு திருநங்கைய பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி கேளுங்க, அதை விட்டு போட்டு நீ எப்படி இருந்த, நீ எப்படி அறுவை சிகிச்சை பண்ண, உனக்கு மேல எப்படி இருக்கும் கீழே எப்படி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பாவம் அப்சரா, ஏன் இந்த கேள்விகள் கேட்டா திருநங்கைகளுக்கு கோவம் வரும்னு தெரிஞ்சு அவ கோவத்துல வெடிச்சோ இல்ல வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போகணும்னு சொல்லி ட்ரை பண்றீங்களா ரம்யா ஜோ? மக்கள் முட்டாள் கிடையாது. இந்த நேரத்துல அப்சரா சீஜா அவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்க உள்ள இருக்க வைக்கணும். ரம்யா ஜோ, இத வன்மையா கண்டிக்கிறோம்.